இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாய் வீட்டு ஸ்டைல் அட்டகாசமான ஒரு மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா எப்போயாவது ஒரு டைம் செய்கிற ஃபுட்டாக தான் இருந்துச்சு, ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டாக. பட் இப்போலாம் பார்த்திங்கன்னா அதை வந்து வாரத்தில் ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ வெளியிலையோ கடையிலையோ எங்கேயுமே ரொம்ப ரேண்டமாக அகெயின் அண்ட் அகெயின் நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபுட் ஆகிடுச்சு. அதுலேயும் இந்த முஸ்லீம் பிரியாணிக்கு வந்து இன்னுமுமே அந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர்லாம் வந்து என்டையராகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிற ப்ராசஸை ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆப்டாக பர்ஃபெக்டாக அதே டைமு முஸ்லீம் அந்த ஃபேமஸான பாயே வந்து செஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலும் கிடைக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த தவா நம்ம வைப்போம்ல பிரியாணி செய்கிறதுக்குன்னு ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில் பாதி எண்ணெய் பாதி நெய் ரெண்டு பாட்டாக பிரிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப கீ சேர்த்தாலும் தகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 2 ஸ்பூன் ஆயிலு, ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கீ. நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த சட்னி கரண்டின்னு சொல்லுவோம்ல அந்த கரண்டியில் நான் சொல்கிறேன். ஸோ போட்டுட்டு அடுத்தது ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லாரி. இதில் பார்த்திங்கன்னா பிரியாணியில் இந்த பாய் ஸ்டைலில் செய்யும்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ரொம்பவே ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அந்த பிரியாணி வந்து. ஸோ ஒன் பை ஒன்னாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பல்லாரி ஒரு 3லேருந்து 4 பல்லாரி, ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம். இன்றைக்கி நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டன் பிரியாணி, 1/2 கிலோ ரைஸு. ஸோ அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். ஒரு 4 தக்காளி, 2 பச்சை மிளகா, 2லேருந்து 3 பச்சை மிளகா தாராளமாக கீறி போட்டுட்டு ஒரு பக்கம் வதக்குங்க. இன்னொரு பக்கம் மட்டனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மட்டனில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு நெய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல புதினா கொத்தமல்லி அதில் கொஞ்சோண்டு போட்டுட்டு கொஞ்சோண்டு தயிர். இந்த தயிர் எதுக்கு ஊற்றுறோம்னா சாஃப்ட்னஸ்க்கு தான் அந்த தயிரும் கீயும் சேர்க்குறோம். அந்த மட்டன் வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்பவே எப்படி சொல்கிறது நல்லா அது கையை வச்சு இப்படி நம்ம இது பண்ணாலே நல்லா பிச்சு விட்ட மாதிரி நல்லா உதிரியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் மட்டன் குழம்புக்கோ செய்கிற மாதிரி ரெசிபி அது என்னது குக்கரில் போட்டு நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 3 to 4 நல்லா வேகணும்னா ஒரு 4 to 5. அது ஆடை பொறுத்து இருக்குது. நல்ல இலசான கொஞ்சம் குட்டி ஆடுனா அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஆடுனா அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. ஸோ நல்லா இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் குட்டி ஆடு தான். ஸோ 3 to 4 விசில் விட்டுட்டு நல்லா அதையும் நம்ம அந்த தக்காளி வெங்காயத்தோடு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு. இந்த இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு. ஸோ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து பிரியாணியை பொறுத்தவரையும் வெங்காயத்தை எல்லாத்தையும் வதக்கிறதுல தான் அதோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 by 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1:1, 1 டம்ளர் அரிசி 1 டம்ளர் தண்ணி அப்படி எடுத்துக்கோங்க. இதுவே வந்து 24 கேரட் பிரியாணி அரிசின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த அரிசியாக இருந்துச்சுன்னா 1 டம்ளர் தண்ணிக்கு 1.5 டம்ளர், 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றலாம். ஸோ அரிசியை நல்லா லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணி கையில் நம்ம கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கும்ல, சூடான தண்ணி, வெதுவெதுப்பான தண்ணி, அதில் நல்லா ஃபஸ்ட்டு டைமு அரிசியை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி செய்கிறதுனால அரிசி வந்து நல்லா பொலன்னு அந்த கஞ்சி தன்மை இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ப்ராசஸை செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலாவில் ஒரு 2 ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி போட்டுட்டு பிரியாணி மசாலா. இதில் வந்து பிரியாணி மசாலா வந்து ரொம்ப தாராளமாக போடணும்னா ஒரு 2 to 3 ஸ்பூன் வரைக்கும் ஸ்பூன் கணக்கில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. ஒரு 1/2 லெமனையும் ஊற்றி நல்லா நம்ம வறுத்துட்டே இருந்தோம்னா அந்த கிரேவி மாதிரி ஒரு ஸ்டேஜ் நல்லா வரணும். அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த மட்டனோட கொழுப்பெல்லாம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே நல்ல ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
ஸோ பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் மட்டனோ சிக்கனோ எந்த பிரியாணியாக இருந்தாலும் சரி அந்த கிரேவி பதம் வரைக்கும் வரணும். அப்போ தான் வந்து நம்மளோட ரைஸ் வந்து நல்லாவே வந்து அந்த மீட்டோட கலக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கறி தனியாக கிடக்கும், சாதம் தனியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்களா தானாகவே அந்த கிரேவி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப் தண்ணி எடுத்து வச்சுருப்போம். கண்டிப்பாக மட்டன் வேகும் போது அதில் அந்த சூப் வந்திருக்கும். அந்த தண்ணி அளவை 1 கப்பும், நார்மல் தண்ணியில் 1 கப்பும். ஏன்னா நம்ம வந்து 2 கப்பு பாஸ்மதி அரிசி போட போகிறோம். ஸோ 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இதுதான் அளவு. நல்லா பார்த்திங்கன்னா அரிசி ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால இன்னுமே நல்லா வெதன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த மீட்டுக்குள்ளே நல்லாவே இறங்கும். நல்லா கொதி வரணும். கொதிக்க 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 நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த பிரியாணி ரெடி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போயே நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா அது வந்து அங்கேக்கங்க திட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி தண்ணியிலையே கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் சாதம் போடும்போது அரிசி போடும்போது சாதத்துக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. எந்த அளவுக்கு வந்து அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரைன் ஆகி அந்த கறிக்குள்ளே போகும். ஸோ நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சிடணும் அரிசி போட்டதுக்கப்புறம். ஸோ சிம்மில் வச்சிட்டிங்கன்னா தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா பிரியாணியாக வராது. அது ஒரு மாதிரி பொங்கல் மாதிரி ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், அதோட தம் போட்டுற வேண்டியதான். ஸோ இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிங்கன்னா அந்த தண்ணி நல்லா எப்போ ட்ரெயின் ஆகுதோ அப்போ தூக்கி நம்ம தம்மில் போட்டுற வேண்டியதுதான். தம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு இரும்பு பழைய தோசைக்கல் இருக்கும்ல, அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். அது தானாகவே பார்த்திங்களா எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த வாட்டர்லாம் ட்ரெயின் ஆகி பிரியாணி ரெடி ஆகிடும்.